நான் சொல்றேன். டேய் யாரா நீ? ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கு, நீ விடாம தொட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த பிள்ளைய பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணை கூட விட மாட்டீங்களாடா? அவங்க வீட்டுக்காரன் தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? டேய் போயா தூரமா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் இன்னும் நாட்டில் மழையே பெய்ய மாட்டேங்குதுமா. 2026 எல்லாமே மாறிடுச்சு. இவனு இந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணதை மட்டும் விட மாட்டேங்கிறானுங்க. பிள்ளைகளை விடவே மாட்டேங்களாடா? இதை பாரு, எதுக்கும் பயப்படாத. உன்ன மாதிரி ஆளுகளா இருக்கணும் தான்டா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் மரியாதை எல்லாம் போயிருக்கு. ஏய் என்னடா முறைக்கிற? போறியா போலீஸ் போன் பண்ணுவா? இங்க பாத்தியாமா, போலீஸ்க்கு போன் பண்ணன்னு சொல்லியும் எவ்வளவு தினாவிட்டா நிக்கிறேன் பாத்தியா? எவ்வளவு தைரியம் இருக்கு இவனுக்கு. இவன் மட்டும் இல்லம்மா, இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எவ்வளவு தினாவிட்டா நிக்கிறான். இவனுக்கு மாதிரி ஊருக்கும் தெருவுக்கும் 10 பேர் காணுங்கம்மா. இங்க பாரு, நானு லேசுப்பட்டான ஆள் இல்ல, எனக்கு ஆள் இருக்குமா. எதுக்கும் பயப்படாத, நான் போன் பண்ணி ஆளுகளை வர சொல்றேன். யோ அது என் பொண்டாட்டியா, நான் புருஷன். என்னது புருஷனா? என்னம்மா புருஷன்றான்? இங்க பாரு, இவன் இருக்காங்க, அதுக்காக நீ எதுவும் பயப்படாத, நான் இருக்கமா. டே டோமரு, அதான் சொல்லிடுச்சுல என் பொண்டாட்டின்னு. ஏன்டா இப்படி வந்து பீட்டு விட்டுட்டு இருக்க? ஏய் அதை நீ சொல்லாத, அந்த பொண்ணு சொல்லட்டும். ஏமா இருந்தாலும் நீ சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா பாத்ரூம்ல இப்படி கப்படிக்குது? எப்படி அப்ப 5 நிமிஷம் உள்ள உட்காருது? அப்போ போகாத சார். இப்ப வருது, என்ன பண்றது? அப்போ அடிக்கிட்டு உக்காரு, இல்லைன்னா வெளியே போ. டேய் பொறுப்பா பதில் சொல்ல மாட்டியா நீ? இதெல்லாம் ஒரு ஆன்சராடா? ஏண்டா மேனேஜர் மாதிரி என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? அவங்க ஒரு மொட்டையை உட்காந்துருப்பான் பாரு, அவங்ககிட்ட போய் கேள்றேன். நானே காலையில என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்து வெறுப்பில் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன வந்து வெறுப்பேற்று. டேய் நான் நார்மலா தானே பேசுறேன், நார்மலா தான் பேசுறேன். ஏதாவது கத்துறேனா? ஏன்டா வெறி நாய் கடிச்ச மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பொறுப்பா பதில் சொல்ல மாட்டியா? என்ன பண்றீங்க? ஆஃபீஸ் வந்தா ஒர்க் தான் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு கடுப்பா பேசுறீங்க? நீங்களா கால் பண்ண மாட்டீங்க, நான் கால் பண்ணாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசுறீங்க. நீங்க வர வர உங்க அம்மா மாதிரி மாறிட்டீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கனி, வாட்ஸ் ராங் வித் யூ? இப்போ எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மா பத்தி இழுக்கிறேன்? நான் இழுத்தனா? நீங்க அப்படி பண்றீங்க, அதனால நான் பேசுறேன். தப்பா? இதுக்கப்புறம் வந்து பேசினா பேசாட்டின்னு அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதானே, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஆஃபீஸ்ல விட எங்க ஆஃபீஸ்லயே தான் கிடப்பீங்க. வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்க, நைட்டெல்லாம் தூங்க விடாம மெசேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதான் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. கனி, எனக்கு வேலை நிறைய இருக்குடி. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. டெல் த மேட்டர் ஆஃப் ஹேங் அப் த கால் நவ. உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணு தேடி வந்தா பிடிக்காது, எந்த பொண்ணு அலை விடுதோ அந்த பொண்ணு தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? கனிமா, நான் அவனை சொல்லிட்டேன். என்ன சொல்லுங்க? இப்ப மட்டும் நீ என் கண்ணு முன்னாடி இருந்தன்னு வையன், இருந்தா உன் காலில் விழுந்துடுவேன்டி. தப்பு என் மேல இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் மணி கேட்டு உன் காலில் விழுந்துடுவேன். என் ஆஃபீஸ்ல இருக்கவனை கூட சமாளிச்சிருவேன், அந்த மேனேஜர் இருக்கான் பாரு அவனை கூட சமாளிச்சிருவேன். ஆனா ஒன்னு என்னால சமாளிக்கவே முடியலையடி. வைஃப் போன தயவு செஞ்சு. சரி வீட்டுக்கு வாங்க பேசிக்கோ, நான் ஃபோன் வைக்கிறேன். அம்மா டிஃபன் எடுத்துருவாமா? அம்மா டிஃபன் எடுத்துட்டு வா. அம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, சாப்பிடு.
சாப்பிட்டியா? ஏய், என்னாச்சு? உக்காரு. என்னாச்சுன்னு கேட்குறேன்ல, சொல்லு. டேய், குளிச்சுக்கிறதோடய இருந்தால் எப்படி புண்ணாரும்? இந்த மருந்தை போடும் முதல்ல. அப்படியா? சரி. சரி, சொல்லு, என்னாச்சு? அம்மாவும் அது பாட்டு போகுது, இதுவும் ஏஞ்சி போகுது. இப்படி இருந்தால் நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? சார், சொல்லுங்க சார். என்ன 2 நாளாக ஃபோனும் இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆஃபீஸர் ஐடியா இருக்கா இல்லையா? சார், இல்லை சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதான் வர முடியல. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். ஏன் எங்கே அடிபட்டுச்சு? அது சார், காலில் அடிபட்டுருக்கு சார். நடக்க முடியுதா? கொஞ்சம் கொஞ்சம். அது போதுமே, அப்போ நீ சென்னை கிளம்பிடு. சென்னைக்கா சார்? சென்னை தானே சார்? சும்மாதான்யா, அப்படியே பீச்சு பார்க்குன்னு சுற்றி பார்த்துட்டு வருவோமே. என்ன போவோமா? சார், என்ன சார் பேசிட்டீங்க? இப்போ நான் எந்த நிலைமையில இருக்கேன், நீங்கள் வேற இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். யோ விளையாடுற நீ. நான் உன்ட்ட நக்கலா பேசினா நீ என்கிட்ட நக்கலா பேசிட்டு இருக்க. நான் உன் மாமனார் பாரு, அப்படியே காசை கொடுத்து என் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கன்னு சுற்றி பார்க்க அனுப்பிச்சு விட்றதுக்கு. நான் ஆஃபீஸில் முக்கியமான ப்ராஜெக்டை பற்றி பேசிட்டு இருக்கேன்யா. சாரி சார். சரி, சொல்லுங்கள் சார். என்ன மறுபடியும் சொல்லுங்கிற? சென்னையில் 3 மாதம் ப்ராஜெக்ட் இருக்கு. நீ ஃபேமிலியே போவியோ இல்லை சிங்கிளாக போவியோ? இன்னைக்கு நைட்டே கிளம்பிடு. உனக்கு ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் மெயில் பண்ணுறேன். சரி, கிளம்பிட்டு கால் பண்ணு. ஓகே சார். என்னாச்சு? பாஸ் ஃபோன் பண்ணாரு, வேலை விஷயமா சென்னை உடனே கூப்பிட்றாரு. இப்போயே கிளம்பி வர சொல்கிறாரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போவா? இப்போ எப்படி போய் ஆகணுமா? சொல்லி பார்த்தேன், அவர் கேட்குற மாதிரி தெரில. உனக்கு என்ன தோணுது? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வேலை விஷயமா தானே போற. அது இல்லாமல் புது இடம், உனக்கு செட் ஆகும். இங்கே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை நான் சரி பண்ணி வைக்கிறேன் நீ வரதுக்குள்ளார. ஆண்டி, அவன் காலில் அடிபட்டிருக்கு. இப்போ எப்படி அவன் தனியா போவான்? யார் அவனை பார்த்துப்பா? அவன் ஏமா தனியாக போக போகிறான்? நீ பொண்டாட்டி தானே, கூட போகலாம்ல. கொஞ்சம் கூட வந்து பார்த்துட்டு அவன் காயமும் சரியாகும்ல. ஆண்டி, சென்னை கிளைமேட் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். எப்படி ஆண்டி நான் அங்கே இருப்பேன்? நான்லாம் போனால் டிசம்பர் மந்த்ல மட்டும்தான் போவேன். அது ஏம்மா? ஆமாம், அப்போதான் அங்கே ரெய்னி சீசனாக இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே போயிருக்கேன், தெரியுமா? தெரியாது. டேய், நீ முதல்ல கிளம்பி போ. இது கொஞ்சம் நிலவரம் சரியில்லை. நான் என்ன ஏதுன்னு பார்த்து வைக்கிறேன். சரிம்மா, போகலாமா சார்? ஓ டிப்ஸ் 9597 புது பஸ் ஸ்டாண்ட். என்னம்மா, அவன் வேலைக்கு தானே போறான், போருக்கா போறான்? இவ்வளவு அக்கறை இருக்கிறவ அவன் கூட நீயும் போக வேண்டியதானே? என்ன ஆண்டி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு? மாறி இல்லம்மா, உண்மையாதான் கேக்குறேன். நீ பணக்கார பொண்ணுதான், அதுக்குன்னு உனக்கு ஒரு ஆசை பாசம் இருக்காதா? ஆண்டி, அதெல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு இடம் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆண்டி. அதனாலதான் நான் போல. எனக்கு இங்கேவே கொஞ்சம் கொஞ்சமா தானே செட் ஆயிட்டு இருக்கேன். என்னம்மா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணத்தை மடியிலே வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? என்ன ஆண்டி ஓவரா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? நீங்க தான் பேசுறீங்களா? ஆமாம்மா, நான் தான் உன்கிட்ட கேக்குறேன். என்னாச்சு? நீங்க இப்பெல்லாம் பேச மாட்டீங்களே? நில்லு. டேய், பொண்ணதான் சொல்றேன். எங்க போற? என்னோட ரூமுக்கு போறேம்மா. உன்னோட ரூமா? ஆமாடா, நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி பசியும் பட்டினியுமா இருந்து அங்கே இங்கேன்னு லோல் பட்டு ஃபைனான்ஸ்காரன் பேங்க்காரன் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கந்து வட்டிக்கு பணத்தை வாங்கி கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து கட்டண வீடு இது. அதுல இது ஒரு ரூமு, அப்படிதானே? சரிம்மா, இப்போ என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி நான் எதுவும் செய்யலை தான், எதுவும் பண்ணலை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டின வீடு யாருக்காக?
உங்க வாரிசு எனக்காக தானே, அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க? தாய் தகப்பை சேர்த்து வச்ச மான மரியாதை கௌரவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான். ஆனா நீ என்ன பண்ற? என் மான மரியாதையை கெடுத்துட்டு அதே பரா கூசாம சொத்துக்கு மட்டும் மாங்குன்னு வந்து நிக்கிற. எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம்? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? என்னன்னு தெளிவா சொன்னாதானே அதுக்கு பதில் சொல்ல முடியும். கனி, அம்மா நார்மலா தானே பேசிட்டு இருக்கேன், எது கத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க, நீங்க சும்மா கேட்டுட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அவன் அமைதியா இருக்கானா? அவன் என் புள்ள. நான் ஏன் பேசுறேன், எதுக்கு பேசுறேன்னு அவனுக்கு தெரியும். அவன் தப்பு பண்ணிருக்கேன், அதனால நான் பேசுறேன்னு அவன் அமைதியா இருக்கான். இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீ எது தலையிடாத. அப்படி மூக்க நுழைச்ச உன் மரியாதை இழந்துருவேன். மா, அன்னைக்கு உன் சின்ன புள்ள சாரி கோடீஸ்வர வாசுதேவனோட ஒரே மருமகன் ஒரு வார்த்தை சொன்னானே, ஞாபகம் இருக்கா? ஏன் பொண்டாட்டியே நானே இப்படி பேசுறதுல நீங்க யாரு பேசுறதுன்னு என்கிட்டையும், ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கோம், பொம்பளைங்க நீங்க மூடிக்கு நில்லுங்கன்னு இவகிட்டையும், மூத்தவங்கிற மரியாதை இல்லாம என்கிட்டையும், அண்ணிங்கிற மரியாதை இல்லாம இவன்ட்டையும் பேசுனாங்கிற ஒரே காரணத்துக்காக சின்ன வயசுல இருந்து பெத்த புள்ள மாதிரி என் தோல்ல வளர்த்து போட்டு என் தம்பிய கை நீட்டி அடிச்சேன். அவன் அடிச்ச வழி இன்னும் என் கைக்குள்ள அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு அவன் பேசினதுக்கே நான் கை நீட்டி அடிச்சேன். இப்ப ஏன் முன்னாடி என் பொண்டாட்டிய மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கியே, அதை நான் எப்படி ஏத்துப்பேன்? என் கனியை நானே இத்தனை வருஷத்துல நான் அவளை மரியாதை எல்லாம் பேசினது இல்லையே. பேசியிருக்கேனா கனி? இப்ப நீ மரியாதை எல்லாம் பேசுறியே, என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்படி பார்த்துட்டு இருக்க முடியலனா நீங்க வேற வீட்டை பார்த்துட்டு போங்க. அங்க யாரும் உங்களை இப்படி கேட்க போறது இல்ல. அப்படியே கேட்டாலும் அது உங்க வீட்டு ஹவுஸ் ஓனரா தான் இருக்கும். இந்த வீட்டுல இருக்க ஹவுஸ் ஓனர் கேட்கதான் செய்வாங்க. நீங்க போறது இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் நஷ்டமும் இல்ல கஷ்டமும் இல்ல. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ வாயை மூடிட்டு நில்லு. உனக்கு இது தேவையில்லாத விஷயம். என்னத்த அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு இது தேவையில்லாத விஷயமாமே. அத்தை, நானும் இந்த வீட்டுல ஒரு மருமக தான். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் புருஷனுக்கு எப்படி சொத்து உரிமை இருக்கோ அவருக்கு அடுத்து எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அவர் இந்த வீட்டுல எப்படி வாரிசோ அடுத்த வாரிசு நான் தான். இங்க இருக்கவங்க யாரும் எனக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நீ பாட்டுக்கு பேசிட்டே இருப்ப, நாங்க அதை வாய் மூடிட்டு கேட்டுட்டு இருக்கணுமா? ஒரு கட்டத்துக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். அது மீறிச்சு வாயை கிழிச்சு தைச்சிருவேன். வாய் மூடிட்டு நில்லு. அவ எதுக்குமா மூடிட்டு இருக்கணும்? அவ என் சின்ன பையலோட பொண்டாட்டி. இந்த சொத்துக்கு வாரிசு அவங்க தான். அவங்கள பேசுற அளவுக்கு நீ ஒண்ணு இல்ல. அப்ப இவரு உங்க பையன் கிடையாதா? உன் சொத்துக்கு வாரிசு இல்லையா இவரு? கிடையாது. ஏன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் இந்த சொத்துக்கு வாரிசு இவங்க தான். நான் எது பண்ணாலும் இவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்னா இவங்க அப்பங்காரனு இவங்க தாத்தனு சேர்த்த சொத்து கிடையாது. நான் வரதட்சணையா கொண்டு அந்த நகையும் பணத்திலையும் கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டின வீடு இது. நீ வீட்டுல எனக்கு மட்டும்தான் பங்கு. நான் எடுக்கிறதா முடிவு, நான் கொடுக்கறதா சொத்து. ஏதோ பார்த்து இந்த வீட்டுல ஒரு மூலையில உங்களை இறக்கப்பட்டு விட்டுருக்கேன். இருக்க இஷ்டம்தான் இருங்க. இந்த வீட்டுல இருக்கணும்னா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு அடுத்தாலும் வம்புக்கு நிக்க கூடாது. இன்னைக்கு காலையில என் பணக்கார சம்பந்தி வந்திருக்கும் போது இவன் என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? ஏண்டா 5000 கோடி சும்மா வருமாடா? 5000 கோடிக்கு கம்பெனி கட்டி அதுல என் பையனை ஓனர் ஆக்குறேன்னு சொன்னாரு. நீ சொன்ன ஒத்த சொல்லல அந்த கனவெல்லாம் சுக்குநூறா போச்சு. ஏண்டா இப்படி ஒரு மாமனார் உனக்கு கிடைக்கலன்னு வைத்தறிச்சல தான்டா நீ இப்படி எல்லாம் பேசுன. அதுக்குன்னு என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியாமா? உன் பணக்கார சம்மந்தி என்னதான் அவ்வளோ சீன் போட்டாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ஒரு சம்மந்தி இன்னொரு சம்மந்தி முன்னாடி குறைச்சி பேசக்கூடாது. அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது? உன் 2வது சம்மந்தி எல்லாத்தையும் செய்யறதாவே இருக்கட்டும், என் மாமனார் எதையும் கொடுக்காதவராகவே இருக்கட்டும், 2 பேர் சோறு தானே திங்கிறாங்க. என் மாமனார் செய்வாரு செய்ய மாட்டாரு, நான் வாங்குவேன் வாங்க மாட்டேன், அது என் இஷ்டம், என்னோட விருப்பம். அதை வச்சுதான் குடும்பம் நடத்துறதுக்குன்னு மற்ற பசங்க பொட்ட போய கிடையாது. நான் மீச வச்ச ஆம்பளை. இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு பொண்டாட்டி அடிச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதுல வாங்கி திங்கிற பய கிடையாது. எனக்குன்னு 2 கை இருக்கு, கால் இருக்கு. அதையும் தாண்டி என் பொண்டாட்டியோட சப்போர்ட். அவளை கடைசி வரைக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு என் நெஞ்சில தெம்பு இருக்கு. என் பொண்டாட்டியும் அவங்க அப்பாவையும் அவ குடும்பத்தை சார்ந்த யாரையும் நான் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒருத்தரை தூக்கி வச்சு இன்னொருத்தரை குறைச்சு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
டேய் நான் அப்படிதான்டா பேசுவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா 2 பேரும் இங்க இருங்க, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க. இன்னைக்கு என் சம்பந்திக்கு முன்னாடி என்ன இப்படி பேசுங்க, நாளைக்கு என்னை பார்க்க அக்கா தங்கச்சி வருவாளுங்க. உங்க அப்பனோட பிறந்த அண்ணன் தம்பி மாமி மச்சன் நல்லது கெட்டதுக்கு சொல்ல இந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்த மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நான் எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படணுமா? அப்படி ஒண்ணு எனக்கு தேவையில்லடா. இந்த நிமிஷமே 2 பேரும் கிளம்பி போய்கிட்டே இருங்க. ஆமா ஆமா, கிளம்பி போயிட்டே இருங்க.